ஹோமியோபதி மருத்துவம் என்று ஒரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த நாம் பெற்ற சூட்சம சக்தியை மற்றவருக்கு செலுத்துவது எப்படி? இது தெரியாமல் தான் நிறையா தவறான முறையில் அந்த சக்தியை செலுத்தி அது பலன் பெறாமல் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் பெற்ற சக்தியை மற்ற பேருக்கு செலுத்த வேண்டும். இப்போ நாம் ஒருநிலைப்படுத்தி அந்த சக்தியை பெற்று விடுகிறோம். நமக்கு சக்தி நிறைய இருக்குது. அந்த சக்தியை அளக்கக்கூட செய்யலாம். இப்படி நம்ம கண்ணை மூடிட்டு பார்த்தோம்னா அந்த சக்தி எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படியான ஒரு சக்தியை, ஒரு நல்ல சக்தியை, மனிதர்களுக்கு சுகம் கொடுக்கும் சக்தியை அது தவறாக சில சமயங்களில் பயன்படுத்தப்படுகிறது. நமக்கும் இருக்கிறது, அவர்களுக்கும் இருக்கிறது. நாம் சக்தியை நிறைய பெற்றிருக்கிறோம். அந்த சக்தியை சக்கரங்கள் மூலம் செலுத்த வேண்டும். பெரும்பாலான நிறைய சக்கரங்கள் இந்த பகுதியில் அமைந்திருக்கின்றன. இங்கே மேலிருந்து இங்கே தான் நிறைய சக்கரங்கள் அமைந்திருக்கின்றன. நாம் என்ன செய்கிறோம்? சக்தியை பயன்படுத்தி அவர்களுக்கு இந்த இடத்தில் பக்கத்தில் கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது என்ன ஆகிறது என்றால், அவர்களுடைய அந்த அந்த ரவுண்டாக இருக்கிற ஆறாவில் அவர்களுடைய சக்தி மோதி அவர்கள் கீழே விழுகிறார்கள். இது இந்த சக்தியாளருக்கு ஒரு பெருமையாக தெரிகிறது. நாம் பக்கத்தில் போனால் அவங்க கீழே விழுதாங்கன்னு. அது தப்பான கான்செப்ட். அப்போ அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? சக்தி ஊட்ட வேண்டுமானால் முதலில் சுத்தப்படுத்த வேண்டும். சுத்தப்படுத்தி நாம் அருகில் சென்றால் அவர் கீழே விழ மாட்டார். அந்த சக்தியை வாங்கி கொள்வார். நீங்கள் நேரே பக்கத்தில் போய் இப்படி கையை வைக்கும்போது அவர் கீழே தான் விழுவாங்க. கீழே விழும்போது இந்த சக்தி மோதலும் அந்த சக்தி மோதலும் சேர்ந்து அவனுக்கு மயக்கத்தை ஏற்படுத்தும். மயக்கம் வந்தால் சீக்கிரத்தில் எந்திரிச்சிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதே சக்தியை முறைப்படி செலுத்தினால் அவன் பலன் பெறுவான். முதலில் நாம் எங்கே சக்தியை செலுத்த போகிறோமோ அந்த இடத்தை சுத்தப்படுத்த வேண்டும். சுத்தப்படுத்த எப்படிங்கிறது ஒரு பகுதியே இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். சுத்தப்படுத்தணும்னா அந்த இடத்த நல்லா இப்படி நீ விட்டோம்னா அந்த இடம் ஒதுங்கிக்கிடும். அதுக்கு பிறகு அந்த இடத்துல நீங்கள் சக்தியை செலுத்தும் போது அந்த சக்தி அவன் உடம்புக்கும் போய் அந்த எல்லா சக்கரங்களையும் இயக்கி அது பலன் பெற செய்யும். நாம் அது இல்லாமல் நாம் சக்தியை பெற்று அதை இப்படி பக்கத்தில் கொண்டு போக அவன் கீழே விட, மற்ற பேர்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய சக்தி இருக்குது அதனால் கீழே விழுந்து நினைக்கலாமே தவிர உண்மையில் அது பிரயோஜனம் இல்லை. முறைப்படி அவரை சுத்தம் செய்து நாம் சுத்தமாக செலுத்த வேண்டும். அந்த சுத்தப்படுத்துதல் முறை இனி அடுத்த பகுதியில் சொல்லுகிறேன். ஆகவே இந்த சக்தியாளர்கள் மற்றவரை கீழே விளைவிடாமல் அவர்களை சுத்தப்படுத்தி அதற்கு மேல் அந்த சக்தியை செலுத்தினால் அந்த மனிதர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.